இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா மீசல் நார்த் இந்தியன் ஸ்பெஷல். அதுக்கு நம்ம 400 கிராம் பட்டாணி, 100 கிராம் உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை நம்ம வேக வைப்போம் அடுப்பில் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மீசல் பண்ணுறதுக்காண்டி 3 தக்காளி, கொத்தமல்லி இலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி, 3 உள்ளி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி மிக்ஸி வாட்டியில் எடுத்துக்கிடலாம். இஞ்சியை நறுக்கி போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம், சிறிதளவு கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம், தக்காளியை பொடிசாக வெட்டி போட்டிருக்கோம், அப்புறம் உள்ளி வெட்டி போட்டிருக்கோம். இதை வாட்டியில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சட்டியை சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் சிறிதளவு உள்ளியும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். வேவதுக்காண்டி நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் உள்ளி நம்ம 3 ஸ்பூன் மால்வானி மசாலா சேர்த்துக்கிடலாம். அது கருவதுக்குள்ளாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து ஊற்றிக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ அவிச்சு வச்சுருக்கிற வெள்ளை வட்டானா உருளைக்கிழங்க நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்ட பிறகு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த வேக வச்சுருக்க வட்டானாவையும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து விட்டுட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மால்வானி மசாலா சேர்க்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அதை மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து அது கொதிச்சிரும். கொதித்ததுக்கப்புறம் அது கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தவா வச்சு இப்போ பாவு சூடு பண்ணணும். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அது கொஞ்சம் பாவு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிடுறோம். நம்ம இப்போ மீசல் பாவு இல்லைன்னா சப்பாத்தி வச்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம். சப்பாத்திக்கும் இந்த மீசல் பாவு நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபர்சானும் உள்ளி, கொத்தமல்லி இலை, லெமன், இது இப்போது நம்ம மீசல் பாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்படி தாங்க நம்ம மீசல் பாவு ரெடி பண்ணி சாப்பிடணும். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா